ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகையுடைய 15ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஆக்சுவலி இந்த நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமை என்ன ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசையானது வருது. அமாவாசை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள்னு. இந்த அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வானம் முழுக்க இருட்டாக இருக்கும். இந்த நாள் இருள் நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம். இந்த இருள் நிறைந்த நாளில் இந்த கிரகங்கள் நேர்கோட்டில் இருக்கும்போது கிரகங்களிடையே ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பர்டிகுலரில் தலையெழுத்தை மாற்றுற மாதிரி அமையும். அந்த பர்டிகுலராக தலையெழுத்து மாற்றுற மாதிரி அமையிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை அமாவாசை எந்த அளவுக்கு சிறப்பானதுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொண்டாடக்கூடிய ஒரு அமாவாசைனா அது கார்த்திகை அமாவாசையானது சொல்லப்படுது. இந்த கார்த்திகை அமாவாசை கிருஷ்ணர் கொண்டாட சொல்வதற்கு காரணம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த முதல்ல மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசையுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த அமாவாசையில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல அமாவாசையுடைய சிறப்புகள் தெரிஞ்சுக்குங்க. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கார்த்திகை அமாவாசை மங்களகரமானது என்று கூறியிருக்கிறாரு. மேலும் இந்த நாளில் தன்னை வழிபடுமாறும் பக்தர்களுக்கு அறிவுரையானது சொல்லியிருக்கிறாரு. மகாபாரதத்திலே கிருஷ்ணர் சொன்னதுனால இந்த அமாவாசையை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அனைவருமே இந்த அமாவாசையில் வழிபாடு செய்யணும். அமாவாசைங்கிறது அமாவாசை பித்ருக்களுக்குரிய பூஜை முறைகளை செய்வது தான் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எக்ஸ்ட்ராவாக சிறப்பு சேர்க்கிறது என்று சொல்லலாம். யாருக்குன்னா மகாவிஷ்ணுக்கு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்தில் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுக்கறது போன்றவையெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் இந்த அமாவாசையில் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு. மேலும் இந்த அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது இன்னும் ஒரு நல்லது. இப்படியான விசேஷமான இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு அளிக்க இருக்குது. அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கார்த்திகை அமாவாசையை மங்களகரமானது என்று கூறியிருக்கிறது தான் இந்த அமாவாசைக்கு ஒரு சிறப்பு. இந்த நாளில் தன்னை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல தலையெழுத்தை மாற்றுவேன் என்று அவரே அறிவுறுத்தியிருக்கிறாரு. மேலும் 9 கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை அகற்றக்கூடிய சக்தியானது விஷ்ணு கிட்ட இருக்குது. அந்த சக்தியை இந்த நாளில் விஷ்ணுவை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு கிடைக்கும். கார்த்திகை அமாவாசையை அனுசரிப்பதன் மூலம் மக்கள் பாதகமான விளைவுகளை சமாளிக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கிறாரு. தீபாவளி கொண்டாட்டங்கள் கார்த்திகை அமாவாசையின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறது. இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. அதுவும் சனிக்கிழமை அதுவுமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அதனால் இந்த அமாவாசை சர்வ சனி அமாவாசை என்று சொல்லலாம். இந்த மாத அமாவாசை திதியில் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது. தீராத பிணிகள் தீர கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன என்பதை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்காரங்க இந்த சனி அமாவாசை வரக்கூடிய அன்றைக்கி அதிகாலையில் எழுந்து குளித்திடணும். சுத்தமாக இருக்க வேண்டும். சைவ உணவை மட்டும் சாப்பிட வேண்டும். இந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள் நம்மளுடன் வசிப்பதால் கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். நம்ம முன்னோர்களை வழிபட்ட பின்னரே மற்ற பூஜைகளை இந்த நாளில் செய்ய வேண்டும். கார்த்திகை அமாவாசையில் காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களால் முடிந்தால் அன்னதானம் செய்கிறது நல்லது. பசுமாடுகளுக்கு பழம் அல்லது உணவளிக்கிறது நல்லது. அத்தோடு நம்ம முன்னோர்களுக்கு அமாவாசை என்று தர்ப்பணை செய்வது சிறப்பு. அவ்வாறு செய்வதனால் முன்னோர்கள் நம்மளை நன்கு ஆசீர்வாதம் செய்வாங்க.
அதன் மூலம் உங்களுக்கு பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகியவெல்லாம் இருந்ததுன்னா விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். மேலும் புத்திர பாக்கியம், ஞானம், கல்வி, சுக சம்பத்துக்கள் ஆகியவை சிறப்பாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழிபாடு இந்த நாளில் செய்யணும். ஸோ இவ்வளோ நேரம் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு இந்த நாளில் இருந்து எப்படி கொஞ்ச நாளுக்கு தலையெழுத்து இருக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன்களை இப்போ தெரிஞ்சுக்குங்க. தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டிங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். மன மகிழக்கூடிய சம்பவங்கள்லாம் உங்களுக்கு பல நடக்கும். மனக்கவலை இருந்ததுன்னா அந்த மனக்கவலை முற்றிலும் உங்களுக்கு குறையும். எல்லா வகையிலையுமே நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி சாதகமான பலன் கிடைக்கும். சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். திடீர் செலவு உண்டாகலாம். அந்த செலவு உண்டாகிறத மட்டும் பார்த்து மேனேஜ் பண்ணுங்கள். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். பயணங்கள் மேற்கொள்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த பயணம் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஸோ பயணம் மேற்கொள்வது இந்த டைம் ஒத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மன ரீதியாக பாதிப்பு ஏற்படாது. அதனால் பயணங்கள் எதையும் செய்யாமல் இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும். அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. அப்போ சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அந்த எண்ணத்தோடு அனுப்பும்போது நல்லா கவனமாக அனுப்பணும். ஸோ இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அவேர்னஸ். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாகவும் இருக்கும். அலுவலக வேலைகள் உடனே முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கவலைலாம் பட வேண்டாம். நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு பொறுமையாக இருந்தாவே போதும், கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் பார்க்கும்போது குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்க்கணும். அது ரொம்ப 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 நல்லது. அதிலும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் மனவிட்டு பேசணும். அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவேளைகள்லாம் குறையும். பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குது. பெண்களுக்கு கூட எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லது. எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படும். ஸோ பயணங்கள் மட்டும் பெண்களாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் இந்த டைம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இது குடும்பம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது ஈஸியாக அமையும். சக கலைஞர்களிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதானத்தை கடைபிடிக்கணும். இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை பெரிய லெவலில் வரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசினீங்கனாவே காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவும் கண்ட்ரோல் ஆகும். அதனால் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. நெக்ஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய உங்களுக்கு எண்ணம் தூண்டும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்க தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொண்டாவே எல்லா நல்லதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும். அப்படி படித்தால் மட்டும்தான் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைனா கெட்டது தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்படுங்க. இந்த அமாவாசையிலிருந்து கிரக மாற்றங்களால் அடுத்த சில நாட்களுக்கு உங்கள் தலையெழுத்து இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அமாவாசை அன்னைக்கு நவக்கிரகத்தில் செவ்வாய் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வணங்கணும். இதை செய்திங்கன்னா வாழ்வில் முன்னேற்றமானது கிடைக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ மேஷ ராசிக்காரங்க, உங்களுக்கு கார்த்திகை மாத அமாவாசையுடைய சிறப்பையும், கார்த்திகை மாத அமாவாசையில் உங்கள் கிரகங்களால் தலையெழுத்து உங்கள் ராசிக்கு எப்படி மாறுங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்துருந்தீங்கன்னா இதற்கேற்ப நடந்து பல
பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமாவாசையினால் என்ன நடக்குங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.